அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்பட 7 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் முன்னாள் மேலாண் இயக்குநரான IAS அதிகாரி விஷாகன் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக தற்போது பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி. வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் IAS விசாகன் உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய பின்னணி தொடர்பாக FIR ஆனது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் அமலாக்கத்துறையில் ED தாக்கல் செய்த இந்த கவுண்டர் அபிடவிட்டில் மனுக்களின் அடிப்படையில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை நடந்த முறைகேடுகள் தொடர்பாக தான் இந்த FIR பதிவு செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த FIR-இல் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக முதல் குற்றவாளியாக செந்தில் பாலாஜியும், 2வது குற்றவாளியாக முன்னாள் டாஸ்மாக் MD-யாக இருந்த விசாகன், 3வது குற்றவாளியாக ராமதுரை முருகன், அவர் மேலாளராக இருந்து வந்திருக்கிறார். 4வது குற்றவாளியாக டாஸ்மாக் மண்டல மேலாளர் பன்னீர்செல்வம், 5வது குற்றவாளியாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளராக இருக்கக்கூடிய பாஸ்கர், 6வது குற்றவாளியாக ரதேஷ் ராஜ் என்பவர், அவரும் செந்தில் பாலாஜியினுடைய நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார். 7வது குற்றவாளியாக கார்த்திக் என்கிற முரனூர் கார்த்திக், இவரும் செந்தில் பாலாஜியுடைய நெருங்கிய கூட்டாளியாக இருந்து வந்திருக்கிறார். இந்த FIR-இல் குறிப்பிட்டதை போல பழைய பாட்டில்களை சப்ளையர்கள் போலியான பில்கள் எடுத்து இவர்கள் அதன் மூலமாக ஊழல் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு சப்ளை ஆர்டர் வாங்கியதாக ஒரு பொய்யான ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை GLR ஹோல்டிங், நிகா இன்டர்நேஷனல் நிறுவனங்கள் 23.27 கோடி ரூபாய் கொடுத்துள்ளதாகவும், இதில் 2022ஆம் ஆண்டு முதல் 23ஆம் ஆண்டு முதல் இவர்கள் இதே நிறுவனத்தில் இருந்து கிட்டத்தட்ட 12 கோடி மேல் இவர்கள் கொடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் SNJ குரூப் 108 கோடி கொடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது போன்று பல நிர்வாக முறைகேடுகளும் இந்த நபர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ரதேஷ் ராஜ் என்பவர் பவர் புரோக்கர் ஆக செயல்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பார் லைசன்ஸ் ஒதுக்குவதில் டெண்டர் முறைகேடு நடந்திருக்கிறது. DRO நிலைய அதிகாரிகள் மாற்றம், அதாவது டிரான்ஸ்பர் செய்வதிலும் இவர்களுடைய தலையீடு அதிகமாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டெண்டர் மற்றும் வருவாயும் இழப்பீடு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் 857 பார்களில் 284 பார்கள் லைசன்ஸ் புதுப்பிக்காமலேயே இயங்கியிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த FIR-இல் பதிவு செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழக அரசுக்கு சுமார் 32 கோடிக்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த FIR-இல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒருவருடைய EMD DD-களை பயன்படுத்தி வேறு 5 டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்களுக்கு இவர்கள் டெண்டர் ஒதுக்கி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு முறைகேடுகளை செந்தில் பாலாஜி உட்பட இந்த 7 நபர்கள் செய்திருப்பதால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் கடைகளில் ஃபாரின், அதாவது வெளிநாட்டு மதுபானங்களுக்கு 500 ரூபாய் வரையும், மற்ற பிராண்டுகளுக்கு 10 முதல் 100 ரூபாய் வரை இவர்கள் MRP-க்கு மேலாக கூடுதலாக வசூலிக்கப்பட்டதும் இந்த FIR-இல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் என்பவருடைய தலைமையில் கிட்டத்தட்ட பார் டெண்டர் எடுப்பதற்கான அதிகாரிகளை நிர்பந்தம் கொடுத்ததாகவும், கோயம்புத்தூர், கரூர் போன்ற பகுதிகளில் அரசியல்வாதிகளுடைய பார் உரிமையாளர்களிடம் இவர்கள் பார்ட்டி ஃபண்ட் வசூலித்ததாகவும் இந்த FIR-இல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே 2024ஆம் ஆண்டு முதல் நடந்ததாக இந்த இவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு முறைகேடுகளை FIR-இல் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று காலை முதல் 4 மணி நேரம் வரை செந்தில் பாலாஜியிடம் விசாரணையை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டார்கள். அவருக்கு தொடர்புடைய 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனை முடிவில் இன்னும் எவ்வளவு கோடி ரூபாய் ஆவணங்கள் இவரிடம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் என அதிகாரிகள் தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.